மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகிற அன்பிற்குரிய சகோதரர் வி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள். உதகை சட்டமன்ற தொகுதியிலே ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை ஒரு சில வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு மதம், இனம், மொழி, சாதி, நிறம், உணவு இவற்றின் பிளவுபடுத்தி இவற்றின் மூலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிற நம்மிடத்திலேயே குழப்பங்களை ஏற்படுத்தி, குதர்க்கங்களை ஏற்படுத்தி, நமக்குள்ளேயே இருக்கிற ஒற்றுமையை பிளவுபடுத்தி, இன்றைக்கு சாதியின் பெயரால நமக்குள்ளே பிளவுபடுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காகத்தான் பாஜக, அதிமுக என்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே நுழைந்து வருகிறது. குறிப்பாக ஏன் இவர்கள் உதகையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உதகை அனைவராலும் கவர்ந்தெழுக்கப்படுகிற உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா ஸ்தலம். இங்கே பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் இவர்கள் இந்தியா முழுக்க தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். பிஜேபி உதகையிலே வென்றுவிட்டது என்கிற ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக நம்முடைய உதகை தொகுதி சாராத ஒருவரை, கோத்தகிரி கீழ்கோத்திரி பகுதியை சேர்ந்த ஒருவரை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தியிருக்கிறார்கள். பணம் படைத்திருக்கிற ஒரே தகுதி தவிர அவருக்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை வாக்காளர் பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நம்முடைய அமைதியான உதகையை இவர்கள் அமைதியை குலைக்கும் வகையிலே இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். இதற்கு நல்ல உதாரணம் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களே அங்கே வாழுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை நீங்கள் தினந்தோறும் நம்முடைய சமூக ஊடகங்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் பத்திரிகைகளும் பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே உதகையின் அமைதியை சீர்குலைப்பதற்காகத்தான் இவர்கள் இன்றைக்கு பாஜக என்கிற பாசிச சக்தி, அதிமுக என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை ஒரு சபதத்தை எடுத்திருந்தார். நான் உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு நான் இனிமேல் அதிமுக எந்த காலத்திலும் பாஜக என்கிற பாசிச சக்தியோடு கூட்டணி வைக்காது என்ற சூளுரையை எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவருடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் தான் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவுடைய தீவிரமான உறுப்பினர்கள், எம்ஜிஆருடைய விசுவாசிகள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிகள் மிக நிச்சயமாக அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இந்த மக்களை சிதைக்கிற, வஞ்சிக்கிற இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் உதகை சட்டமன்றத்துடைய வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள். பெரும்பான்மையின மக்களும் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இவர்கள் பணத்தை மட்டுமே நம்பி இன்றைக்கு தேர்தல் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை, இந்திய இறையாண்மையை காப்பதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி ஒன்றாக நிற்கிறோம். ஆகவே உதகை சட்டமன்றத்துடைய வாக்காளர் பெருமக்கள் கை சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்த நாடு முழுக்க அன்பை விதைத்திருக்கிற ராகுல் காந்தியின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களியுங்கள். வணக்கம், நான் உதகை சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறேன். உங்கள் பொன்னான ஆதரவை எனக்கு அளித்து வெற்றி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.